ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதாவது கோதுமை அப்பம்னு சொல்லலாம். இதை எண்ணெயில் தான் நம்ம இதை ஊற்றி எடுக்க போகிறோம். இது வந்து குழி பணியாரம் மாதிரியும் நீங்கள் ஊற்றி எடுக்கலாம், நல்லா வரும். இப்போ நான் எண்ணெயில் தான் இதை ஊற்றி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கோதுமை பணியாரம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு மெயினாக எடுத்துக்கணும். நம்ம எந்த கிண்ணத்தால் அளவு எடுக்கிறோமோ அதே கிண்ணத்தால் நம்ம வந்து வெல்லம் அளந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம், போடலைனாலும் இல்லை. நான் வந்துட்டு சும்மா ஒரு 1/2 கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், சர்க்கரையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இனிப்பு எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சோடாப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஆப்ப சோடாப்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம் வந்துட்டு நம்ம அளவு சொல்லிடுறேன். நம்ம 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுக்கிறோம்னா அதில் பாதிக்கு வந்து வெல்லம் போட்டால் போதும். பாதி வெல்லம் போட்டாலே நமக்கு இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கப்பால் நான் பாதி அளவு வெல்லம் எடுக்க போகிறேன். இப்போ அதுக்காக தான் நான் இதை மாற்றி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது இப்படியே இருக்கட்டும். இதில் வெல்லம் கொட்டிக்கலாம். பாருங்கள், வெல்லம் இது போதும். இதெல்லாம் இதுவே வந்துட்டு 3/4 கப்பு போல வருது. போதும், இது போதும், கரெக்டாக இருக்கும். 1/2 கப். இதை வந்து நம்ம இப்போ கரைச்சிக்கலாம். அடுப்பில் வச்சு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த கல் மண்ணெல்லாம் அதில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மாவு கலந்துடலாம். இந்த 1/2 கப்பு வெல்லம் போட்டுடலாம். அதே 1/2 கப்பு தண்ணி பாருங்கள், தண்ணி அதே 1/2 கப். இதை அப்படியே கரைச்சிடலாம். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். நல்லா பாருங்கள், கொதிக்குது. நல்லா கரன்னு இருக்குது மண். அவ்வளோதான், வடிகட்டிடலாம். 1-2 இப்போ கட்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடிகட்டிடலாம். இதை வடிகட்டி இதிலே ஊற்றிடலாம். சூடு ஆறணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, இதிலே வடிகட்டி ஊற்றிடலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த கோதுமை மாவு அதில் அப்படியே வெந்துடும். இப்போ கலக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாகு தண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு வந்துட்டு அப்படியே இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இது அதோட கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தேங்காயெலாம் போட்டுடலாம். தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக, ஏலக்காய் பொடி. இதை அப்படியே கலக்கி பார்க்கலாம். ஏன்னா தேங்காயில் வந்து கொஞ்சம் அந்த தேங்காய் பால் இருக்கும்ல, அதனால் ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டேன். அப்பையும் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். கோதுமை மாவு வந்துட்டு தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். சோடாப்பு போடலாம். இது சோடாப்பு வந்து கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் புசு புசுன்னு நல்லாயிருக்கும். போடலைன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சோடாப்பு போட்டுறேன்.
இப்படி இருந்தால் ஓகே தான். பாருங்கள் தெரியுதா? ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இப்படி நம்ம மொண்டு ஊற்றுனோம்னாக்கா இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். நல்லா கலக்கி விட்ருங்க. கட்டிக்கிட்டு எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி விட்ருங்க. இதெல்லாம் தேங்காய், உங்களுக்கு இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் தேங்காய். அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம எண்ணெய் வந்துட்டு பாருங்கள், ரொம்ப வந்துட்டு எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது. அதேமாதிரி ரொம்பவும் கொதிக்காமையே சூடாகவும் இருக்கக்கூடாது. சூடாகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் குடிக்கும். ரொம்ப வந்துட்டு கொதிச்சிருச்சுன்னா உள்ளே வந்துட்டு அப்படியே மாவு இருக்கும், வெளியில் மட்டும் அப்படியே சவந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்துட்டு வெல்லம் போட்டிருக்கிறதுனால இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுப்பு வச்சுக்கோங்க. இது நல்லா வந்துட்டு பாருங்கள், நல்லா என் கையை வச்சு பார்த்தோம்னா நல்லா சூடு வந்துட்டு நல்லாயிருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி இப்படி ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். இது எண்ணெய் சட்டி சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒன்று ஊற்றிருக்கேன். இது வந்து ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், அதுக்காக. இப்போ திருப்பி விடலாம். இன்னொன்று கூட ஊற்றிடலாம். இதில் ஒட்டிடுச்சுனாக்கா மறுபடியும் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி உப்புன்னு வேகாது, அதுக்காக தான். இதையும் திருப்பிடலாம். இந்த இனிப்பு பணியாரம் மட்டும் கொஞ்சம் கலர் ஆக தான் செய்யும். ஏன்னா எல்லாம் வேறு போட்டிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் கலர் ஆக தான் செய்யும். கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ வைக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு நான் 3 ஊற்றலாம் மாவு இருக்குது. இந்த பாருங்கள், சூப்பராக வந்துட்டு கோதுமை பணியாரம். இதை வந்து எண்ணெயில் ஊற்றி எடுத்தாச்சு. இதே இதில் தான் நான் வச்சுருக்கேன். எண்ணெய் அந்தளவுக்கு குடிக்கல பாருங்கள், அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்கல. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். இது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனிப்பு சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.